வெல்கம் டு vlogs ஆஃப் ஹாசன். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆவடி லேக் பார்க் வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து போட்டிங் பண்ண போகிறோம். பார்த்தாலே தெரியும், சூப்பரான என்விரான்மெண்ட்டு, பயங்கர க்ரீனாக இருக்குது. ஒரே ஹாப்பனிங்காக இருக்கிற இடம். இன்னைக்கு கொஞ்சம் காலியாக இருக்குது, என்னன்னு தெரில, பார்க்கலாம். என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்துலேயே டிக்கெட் கவுண்டர் இருக்குது. டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்துகிட்டு அடல்ட்டுக்கு ஒரு தனி பீஸு, சில்ட்ரன்ஸுக்கு தனி பீஸு, அது ஃப்ரெண்ட்லேயே போட் போட்டிருப்பாங்க, அது நான் இங்கே சைடில் தரேன். அண்டு உள்ளே வந்தோம்னா வெயிட்டிங் ஏரியா. இது வந்து வெயிட்டிங் ஏரியா. இந்த வெயிட்டிங் ஏரியா முடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து லைஃப் ஜாக்கெட் வந்து கொடுப்பாங்க. அதை போட்டு வந்து போட்டில் ஏறி பெடல் பண்ணிட்டு சுற்றி லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருவாங்க. போட்டுட்டு உள்ள போக வேண்டியதான். லைஃப் ஜாக்கெட் போட்டாச்சு, போட்டிங் போகலாம். அது ஒருத்தவங்க வந்துட்டு இருக்காங்க, அவங்க முடிச்சதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு. உள்ள வந்தாச்சு, கால் பண்ணிட்டு இருக்கோம். தெரியும், அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்கும். அந்த ஐலாண்டை வந்து சுற்றிட்டு இந்த சைடில் வரும். இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. ஃபேமிலி கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த இடத்துல நல்லாயிருக்கும், சுற்றி ஒரே க்ரீனரியாக இருக்கும். தண்ணி கூட பச்சை, தண்ணி கூட கிளியராக இருக்கும். ஹாய் சொல்லுங்க. அவர் நம்ம நண்பன். சரி, என்ன தமிழ்ல என்ன பண்ணுறியா? என்ன இப்போ இருக்கு? அங்கே வித்தியாசமாக வந்துருக்கு பாருங்க. அந்த ஐலாண்டோட எட்ஜுக்கு வந்தாச்சு, சுற்றிக்கிட்டு இருக்கோம். சுற்றிட்டு வந்தாச்சு ஒரு ரவுண்டு. இப்போ அங்கே போயிட்டு வெளியே வந்துடுவோம். என்ட்ரன்ஸ்லேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா கிட்ஸோட ப்ளே ஏரியா வந்துடும். ஸோ இது வந்து விளாட்லாம், நல்லா இருக்கும். நிறைய சீசா லைட்ஸ் நிறைய இருக்கு. மூளைக்கு வேலை கொடுக்குற வேலை கூட இருக்கு. கிட்ஸ் ப்ளே ஏரியாலேருந்து உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்து நடக்கிறதுக்கு வந்து பார்க்கை சுற்றி ஒரு பேமெண்ட் மாதிரி இருக்குது. ஸோ பெரியவங்க வயசானவங்களாம் நடக்கிறாங்க, நம்மளும் நடப்போம். இங்கேருந்து அங்கே ஒரு ஸ்பாட் இருக்குது, அங்கேருந்து பார்த்தோன்னா சன்செட்டு கேப்சர் பண்ணலாம், நல்லாயிருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அங்கே ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் போயிட்டுருக்கோம், வாங்க போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குப்பை போட்டிருக்காங்க. இந்த சைடு வரும்போது ஒரே பிளாஸ்டிக்காக இருக்குது, பார்த்தீங்கனாலே தெரியும். லேக் ஃபுல்லாக ஓரமாக ஒதுங்கி கிடக்கு. இந்த மாதிரிலாம் போடக்கூடாது. ஸோ அடுத்த தடவை வரும்போது டஸ்ட்பினில் போடுங்க எல்லா ட்ராஷையும். பிரிட்ஜ் வழியாக நடந்து போயிட்டே இருந்தோம். எட்டி பார்த்தா ஒரு பாம்பு இருந்துச்சு, பார்த்துட்டு இருக்கீங்க. அதுதான் பாருங்க, நிறைய பாம்பு இருக்கீங்க. தண்ணி பாம்புன்னு நினைக்கிறேன், இல்லை எனக்கு கரெக்டாக தெரில, கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இடத்துல நிறைய பாம்பு இருக்குது. அது ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. மீன்ரா, மீன்ரா, பாம்பு வருதுடி, பாம்பு மீன் சாப்பிட போதுரா. அங்கே போடுறாடி, ஸ்னேக் ஃபிஷஸ் ஃபிஷ்ஷு, ஜிலேபி மீன்ரா. ஜிலேபியாக நல்லா கலராக இருக்குது. அங்கே போகிறாடி, கடிக்குதுரா. அவ்வளோ பெருசாக இருக்குது, எப்படா சாப்பிடும் வச்சு பார்த்தியா? வேறு மாதிரி இருக்குது, தண்ணி பாம்பா அது. ஆமாம் ஆமாம், தண்ணி பாம்பு இவ்வளோ பெருசு செமையா இருக்கா. நீ வந்து
நிறைய குப்பை போடுறதுனால இந்த மீன்லாம் சாவுது. vlog எடுத்து முடிச்சாச்சு. வெளியே போயிட்டு இருக்கேன், பார்க்க விட்டு நடந்துட்டு இருக்கேன்.